Hi friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான chicken gravy தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். chicken gravy செய்யிறதுக்கு நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு chicken எடுத்துர்க்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டேன். இப்போ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் கிரேவிலயும் உப்பு சேர்ப்போம். இத நல்லா பெரட்டிட்டு இது கூட கொஞ்சமா cornflour மாவு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பெரட்டி எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் போல இத அப்படியே ஊறட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம கிரேவி தயார் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூனுக்கு சோம்பு, 1 ஸ்பூனுக்கு மிளகு, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எல்லாமே எடுத்துக்கங்க. இத போட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. இந்த மசாலாவெல்லாம் வந்து நல்லா brown கலர்ல வரணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இத தனியா எடுத்து வச்சிருங்க. அது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா chicken, அதை வந்து எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி தான் chicken வந்து சேர்க்க போறோம். சோ அதனால ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ இது ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை மிக்ஸில போட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், 4 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் மட்டும் போட்டு நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன்லாம் வறுத்தாச்சு, நம்ம கிரேவி செஞ்சலாம். ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல ஆயில் சேர்த்துட்டு நல்ல 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு சுருள வதக்கிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா நல்லா வதங்கினாதான் அந்த வாசனை கமகமன்னு இருக்கும், வீடே நல்லா மணக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் எல்லாம் இது கூட நல்லா ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு பெரட்டி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் அந்த சிக்கன்ல வந்து பிடிக்கணும். நம்ம கிரேவி எல்லாம் வந்து அந்த சிக்கன்ல பிடிக்கணும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடிங்க. எப்பயுமே நீங்க ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.